ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை வெற்றியாய் உனக்கானதாக மாற்றி தருவதற்குமாகவே இந்த சாயப்பா இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இப்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் மிக வேகமாக குறைச்சி சரி செஞ்சு உனக்காகவே மிக அழகான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரப்போகிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருப்பது மட்டும்தான். இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தினாலே என் அருளால் உனக்கு செல்வ வளத்தை உருவாக்கி மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விதமாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்துவேன். எல்லாம் வல்ல இந்த சாய்பாபா எல்லா செல்வங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்கவும் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரவும் உன் வீட்டில் செல்வ வளமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியும் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் உடம்புல நோயும் மனசுல கஷ்டமும் வருவதற்கு காரணமே எதிர்மறையான எண்ணங்கள் தான். முதல்ல தேவையில்லாமல் மனசுல வரக்கூடிய குழப்பத்தையும் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறையான நல்ல எண்ணங்களை உன் மனசுக்குள்ளே செலுத்து. எப்போவுமே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. நீ என் மேலே வச்சிருக்க அசைக்க முடியாத பக்தி ஒன்றுதான் எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பதற்கான சரியான விஷயம். நீ எதிர்பார்க்குற உனக்கு விருப்பமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் உன் நேர்மறை சிந்தனைகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுறதும் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதும் தான் உன்னை நிம்மதி இழக்க செய்கிறது. உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ சரியான செயல்களை சரியான மனோபாவத்தோட நல்ல எண்ணங்களோடு செய்யும்போது அது கண்டிப்பாக உன் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்கும் என் செல்லமே. என்னை நீ பரிபூரண சரணாகதி அடைஞ்ச பிறகு இனிமே எதுக்காகவும் மனக்கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தருமே இல்லையேன்னு வருத்தப்படாத. உன் மனசில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்க கவலைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் அறிவேன். யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டு இருந்த உன் கண்ணீரை தொடச்சி உன் ஏமாற்றத்தை போக்கி உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை தர நான் வந்துட்டேன். உன் நல்ல மனசுக்கு நீ நிச்சயம் நல்லபடியாக வாழப்போற. மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் நிலவு போல உன் துயரங்கள் விலகி ஓடும்போது நீயும் ஒளிர்கின்ற நிலவாக பிரகாசமாக வாழ முடியும் என் செல்லமே. எங்க நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு மட்டும் நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். எதையும் மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையவே அழகாக்கி தரப்போகிறேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பது போல நடக்காமல் தாமதப்படுறதுக்கு காரணம் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எது எப்போ நடந்தால் சரியாக இருக்குமோ அப்போது அந்த தெய்வீக நேரத்தில் அனைத்தையும் இந்த சாயப்பா நானே உனக்கு கைகூடி வர செய்வேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்றி கூறும் பழக்கத்தை உருவாக்கிக்கோ. யார் உன்னை பாராட்டினாலும் யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலுமே கூட நீ நன்றி கூறும் பழக்கத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கிட்டீனா அது அடுத்தடுத்து பல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு. அடுத்தடுத்து பல பொன்னான வாய்ப்புகளையும் அதிசயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக கை விட்டுடுவேனா என்ன? வெகுளியான என் அன்பு குழந்தையான உனக்கு என்னை தவிர வேறு எதுவுமே தெரியாது, யாருமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானே உன்னை அரவணைத்து வழிநடத்தி செல்லும் தகப்பனாகவும் தாயாகவும் கூட இந்த சாயப்பா நான் இருக்கிறேன். நீயும் எதிலும் சுலபமாக உணர்ச்சி வசப்படாத. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலையையும் பயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நீ கற்பனை செய்கிற மாதிரி எதுவும் தவறாக நடக்காது, தைரியமாக இருன்னு சொல்ல வந்திருக்கேன். கண்டிப்பாக
உன் வாழ்க்கையில் உனக்கான சரியானது நிச்சயம் நடக்கும். முயற்சி செய்யும் உனக்கு அனைத்தையும் முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதுக்காகவும் கோபப்படாமல் மன அமைதியோடு இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் நிதானமும் பொறுமையும் தான் இப்போது உனக்கு தேவை. அவசரம் எதிலும் ஆபத்தை தான் கொண்டு வரும். நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து பயன்படுத்து. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வார்த்தைகள் பொறுமுறை விட்டுட்டா திரும்ப எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதும் நிதானமாக யோசித்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்து. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி, நீ வெற்றி பெறும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். கோபப்பட்டினா அப்புறம் அதன் பக்க விளைவுகளை நீதானே அவதிப்படணும். நிதானம்தான் எப்போதும் உனக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்குறனே நினச்சி வருத்தப்பட்டாய் அல்லவா? நீ பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போலதான் இந்த பிறவியில் சில கஷ்டங்களை சந்திச்சிட்ட. ஆனால் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு இனி வரக்கூடிய வாழ்நாள் முழுவதும் வரும் பிறவிகள் முழுவதையும் உனக்கு நல்லபடியாக எழுதி வைக்க இந்த சாயப்பா நான் தயாராயிட்டேன். என்னை நோக்கி வந்த உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போகும். இதுவரை நீ பட்ட துன்பமும் அவமானமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அடுத்தவங்க உன்னை ஏளனமாக பார்த்ததும், கேலி கிண்டல் பண்ணி பரிகாசமாக பேசியதும் எல்லாமே நான் அறிவேனேன்னு செல்லமே. அடுத்தவங்க உன்னை ஏளனமாக பார்க்குறாங்க, இலக்காரமாக பேசுகிறாங்கன்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தாயல்லவா? இப்போ அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இப்போது நீ வெற்றி பெறதுக்கான, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த சாயப்பா நான் உன் கூட இருந்து அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பண வரவு உண்டாகும். அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படியும் நிரந்தர வருமானத்தோட நீ நிம்மதியாக வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்தில் இனிமே ஒற்றுமை நிலவும். ஒளி தாங்கும் கற்கள் தானே இந்த மண்ணில் சிலையாக மாற முடியும். நீயும் உன் மனசில் எல்லா வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு தைரியமாக ஆளாக இருக்கும்போது அனைத்தையும் இந்த சாயப்பா நானே உனக்கு சரி செஞ்சிருவேன். நம்பிக்கையோடு முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் ஆணித்தரமான அசைக்க முடியாத மனோதிடத்தோடு நீ இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். உன்னை சுற்றி இருக்கிற அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் வெளிரும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கோ. என் பாதங்களை சரணாகதி அடைந்த உனக்கு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் துணையாக இருப்பேன். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. என் பாதுகாப்பு வளையத்தில் நீயும் உன் குடும்பமும் பத்திரமாக இருக்கிறீங்க. என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிற்ற மாட்டேன்னு செல்லமே. உன் கூடவே நான் இருந்து நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன். நீ எடுத்து செய்யும் அத்தனை செயல்களிலும் நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேதனைப்படாதே. உன் நல்ல மனசுக்கு நீ நிச்சயம் நல்லா தான் வாழ போகிற. தேவையில்லாத விஷயங்களை உன் மனசில் போட்டு பயப்பட்டுக்கிட்டே இருக்காதே. உன்னிடம் இல்லை பயமும் கவலையும் கோபமும் விரக்தியும் தேவையற்ற எதிர்மறையான குணங்கள். நம்பிக்கையோடு நீ இருந்தினாலே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அதிசயங்கள் நிகழ்ந்து உன் வாழ்க்கையே ஒளிரும்படியும் வெளிரும்படியும் நீ வேண்டியதெல்லாம் உன் கைகளில் கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் உனக்கு எதிராகவே இருக்காங்களேன்னு வருத்தப்படாத. நீ ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும்னு யோசிக்கிற. அதை புரிஞ்சுக்காம உன் குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு எதிராக பேசினாலும் நடந்துக்கிட்டாலும் நீ உன் கடமையை மட்டும் சரியாக செய்து வா. எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் கலங்கி நிற்காதே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு இந்த உலகத்துக்கு புரிய வரும். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமையை மட்டும் சரியாக செய்யும்போது
அதற்குரிய சரியான பலனை நிச்சயம் நான் சிறப்பாகவே உன் கைகளில் ஒப்படைப்பேன். சரியான வருமானமும் நல்ல வேலையும் இல்லாமல் எப்படி தான் குடும்பத்தை காலாகாலத்துக்கு வச்சு காப்பாற்றுறதுன்னு நீ திண்டாடுவது எனக்கு புரிகிறது. கடன் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் நீ மன நிம்மதியை இழந்து தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உனக்கு வெற்றி மாலையை சூட்ட போகிறேன்.